மீனராசி என்பர்களே, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான வருடம் 2026. 2026ல் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு வந்திருப்பீங்க? சார் ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடனை மட்டும் தீர்ந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நான் செட்டில் பண்ணிக்குவேன் சார் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சார் உடல் ரீதியாக சில விஷயங்கள் அதை டாக்டர்கிட்ட போய் கேட்டால் கூட இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, சரியாயிடுமா, அது தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டதுமான்னு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியல சார் அப்படிங்கிறது பாயிண்ட் 2. ஆனால் உங்களுக்கு குத்துது, குடையுது, அது பண்ணுது, இது பண்ணுது, கால் சம்மந்தப்பட்ட விஷயம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதை டாக்டர்கிட்ட சொன்னால் அது கொஞ்சம் ஒரு இதாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, சார் தொழிலில் பெரிய வருமானம் இன்னும் வரலை, என்ன பண்ணால் தொழிலில் வருமானம் கிடைக்கும், பார்ட்னர் தொழில் செட் ஆகுமா, நிறைய பேர் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு கேட்குறான், அதை ட்ரை பண்ணலாமா, அதை பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு இருக்குது. பாயிண்ட் 3. பாயிண்ட் 4, குடும்ப ரீதியான சிக்கல்கள் எப்போ தீரும். பாயிண்ட் 5, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமா. பாயிண்ட் 6, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா. பாயிண்ட் 7, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், இது நடக்குமா. இந்த 7 விஷயத்துக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கடவுளாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட காதலப்படுற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன், இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரலாம். ஆனால் இதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் 90%ல் ஒரு 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 60% தான். சரி, மீதி 40% எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மீனராசி மட்டும்தாங்க. உங்களுக்குள்ள நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு, பிறந்த நேரம் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து தான் செக் பண்ணிக்கணும். லோக்கலில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். உங்களோட பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி, இதை 3 மட்டும் எடுத்துகிட்டு கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த சேனல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் அதிகமாக விஷப்பூச்சிகளால் தீண்டப்பட்ட ராசிகள் அப்படி சொல்லுவாங்க. மீன ராசி அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு பூச்சாவது கடிச்சிருக்கும், ஒரு விஷப்பூச்சியோ இல்லை தேலோ, இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில பூச்சிகள் விஷயங்கள் தான் அதிகம். குளவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும். எப்போவுமே சொல்கிறேன், 2026 எப்போவுமே சொல்கிறேன். மனமகிழ்ச்சியான சில முக்கியமான தருணங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக 2026 உங்களுக்கு அமையுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே 2026 பயன்படுத்துறீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகுறீங்க அப்படின்னு தெரியாது, லட்சாதிபதி ஆகுவீங்க. சார் கடை வச்சுருக்கேன், ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், சும்மா ஒரு 1000 கணக்கில் தான் வருமானம் வருது, கரெக்டாக வாடகை கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் என் தொழிலுக்குமே சரியாது சார் அப்படிங்கிறீங்களா. இந்த வருடம் சம்பளத்துக்கு மேலே 10 மடங்கு லாபமோ, வாடகைக்கு மேலே 20 மடங்கு லாபமோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தையே வாங்குற அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுங்க. எழுதி வச்சுக்கோங்க சார். அப்படி அமையலாம் என்ன சார் பண்ணுறது, உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். மீனராசியில் கட்டங்கள் சரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சே ஆகணும் இந்த வருடம். ஏன்னா சார் எல்லாம் நிறையா வீடியோவில் சொல்கிறாங்க, ஒன்றும் மீனராசி பெருசாக ஒன்றும் சொல்லலை, நீங்கள் என்னமோ நல்லதாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தொழிலில் உங்களுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது, வருமானம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, மீதி 6 பாயிண்ட் இருக்குதுல்ல. தொழிலில் வருமானம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அடுத்தது குடும்ப ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல. குடும்ப ரீதியான விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாகணும். எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களும் சரி, உங்களோட நட்போட்டார்களும் சரி, உங்கள் ஊர்க்காரர்களும் சரி உங்கள் மேலே கந்திஷ்டியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தினால தான் உங்களுடைய வளர்ச்சி வந்து சின்ன சின்ன தடைகள்னால தடைப்பட்டு நிற்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தடைகள்லேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா தயவு செய்து அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும். கந்திஷ்டிகள் விலகுவதற்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குடும்ப ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தே ஆகணும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பங்காளிகள் நடுவில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் உடனடியாக சொத்து சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக்கில் தான் மாட்டுவீங்க. அதாவது கேஸு, இந்த மாதிரி ரொம்ப வழக்குகள் உங்களுக்கு ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து லாபத்தில் இருந்துச்சு, இப்போ வந்து உங்களுக்கு இழுபறியில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும். உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து இதுதான் வலிக்குது அதுதான் வலிக்குது அப்படின்னு உங்களால் வந்து ஒரு கால்குலேட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, உங்களுக்கு நார்மல் பெயின் தான், போக சரியாக போயிடும் அப்படிம்பாங்க.
ஒரு சரியான ஒரு வைத்தியமே இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ராசியில் இந்த மீனராசி பல வருடங்களாக தவிச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு வயசு அதிகமானவங்கலாம் எந்த டாக்டர்கிட்ட காட்டினாலும் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல சார். ஏதோ ஒருத்தன் கொடுக்குறான், அது அன்றைக்கி சரியாகுது, மற்ற நாள் மறுபடியும் தான் அப்படி தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ராசிகள் தான் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த 2026 கடந்துக்கணும். கண்டிப்பாக அப்படி இருக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இருக்கிறவங்க ஜாதகத்தை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் மாறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் கட்டாயம் பிறக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம், திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அதுக்கான நேரமே ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஸ்டெப் எடுக்காமல் விட்றாதீங்க. ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத சில ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த 3 வருடங்களாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓவராலாகவே ஓரளவுக்கு முதல் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். பெண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 40% இந்த 2026. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியோடு இணையுதோ அதற்கு தகுந்த மாதிரி வந்து செயல்படும். இப்போ மற்றவங்களுக்கு இப்போ நான் 40% பெண் குழந்தையும் 60% வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து எந்த மாதிரி மாறும் அப்படின்னா, உங்களோட எந்த ராசி இணையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து குழந்தையின் பேர் வந்து 2026 மாறிப்படுத்தின வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ராசிக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய வருடமாக 2026 உங்களுக்கு கட்டாயம் அமையுதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பண ரீதியான விஷயங்கள் உங்களோட கூட்டு தொழில் யாராவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட்டு தொழிலும் கொஞ்சம் கவனப்படுங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலைக்கு வச்சவங்க அவங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப 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 10 மடங்கு கவனமாக இருக்கணும். எதை செய்தாலும் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும், அதாவது ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பண்ணுறதோ இல்லை கோவப்படுறதோ, ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்பட்டு செயல்படுறதோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டாவே பெரிய நல்ல விஷயம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்கள் எப்பயாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து செயல்பட்டு உங்களுக்கு வந்து தோல்வியை நீங்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அதோடு விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் நம்ம மைண்டு தோணும். ஆனால் மீனராசி மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப்பே ஆக மாட்டாங்க. திருப்பி அதிலேயே போய் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுது, ஒரு இளம் வயதில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசுது, மறுபடியும் அந்த பொண்ணு வேண்டாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. ஆனால் மைண்டு அந்த பொண்ணுகிட்டே தான் போகும். ஒரு லேண்டை போய் பார்த்துருக்கீங்க, அந்த லேண்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்டு தோணும். இருந்தாலும் மறுபடியும் அந்த லேண்டை வாங்கினே தான் தோணும். ஒரு கடைக்கு போகிறீங்க, நகை கடைக்கு போகிறீங்க, ஒரு நகையை பார்க்குறீங்க, வாங்கியே ஆகணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணம் பிடிச்சவங்க இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். எந்தளவுக்கு பிடிவாத குணம் இருக்குதோ அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இந்த ராசிக்கு அதிகம். மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணுவீங்க. என்ன இருந்தாலும் உங்களோட மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். 2க்கு நடுவில் நீங்கள் வந்து நிற்பீங்க. அதே போல் மருத்துவ ரீதியான செலவுகள் வந்து உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறதான வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு சிம்பிளாக வந்து சரி பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு உடலில் கொஞ்சம் கொழுப்பு அதுன்னு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நீட்டான உணவுப் பொருட்கள் மூலமாக உங்களோட கொழுப்பை குறைச்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணி மருத்துவ தேவைகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுட்டு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து நார்மல் செக்கப்புக்கு போய் செக் பண்ணுறது தான் போதுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து உடம்பை நீட்டாக சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு சளி காய்ச்சலுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுமே தவிர மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராசிகளுக்கு ஒரு முதன்மையான ஒரு ராசியாக இந்த மீன ராசி தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு எது பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ட்டு கேஸு வம்புழக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும். ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த கேஸுக்கு உங்களுக்கு முடிவு வந்திருந்தது அப்படின்னா புதுசாக வந்து அந்த லேண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. ஒரு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கேஸை மறுபடியும் தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. சொத்து சேர்க்கை, நிறைய பேர் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வருடங்கள் அமையுது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு இப்போலேருந்தே பரவாயில்லையாக தான் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு குடும்ப ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரங்களாக அமையுது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையானா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருந்தது அப்படின்னா ஒரு தயிர் சோறோ, தக்காளி சோறோ, லெமன் சோறோ, புளி சோறோ ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு சின்ன டீப்பனியில் செஞ்சு அங்கே இருக்கிற ஒரு 10 பேருக்கு, அது குழந்தைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு 10 பேருக்காக அன்னதானம் கொடுங்க. அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரே வாரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். சார் இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம முன்னாடியே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமையுது. அதுக்கு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்களும் வந்து அந்த 2026 சேர்ந்து கைகோர்த்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கணும். இந்த மீனராசியால் சுறுசுறுப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறதித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மறதித்தன்மையெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற அளவுக்கு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஸோ இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆண்டில் சில முக்கியமான ஆண்டு இந்த ஆண்டு தான்.
இந்த 2026 முன்னேற்றத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற படிக்கட்டு மென்மேலும் வளருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஏணியாக அமையறதுக்கான வாய்ப்பு இந்த 2026 தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. நிறைய பேர் சார் நான் வந்து லோக்கலே ஜாதகம் பார்த்தேன், ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே பேசியிருந்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம். ஆனால் ஒரு எச்சரிக்கையான விஷயம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து பேசி தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.